துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வராருங்க. சரிங்களா? அதாவது 3க்கும் 6க்கும் உடைய குரு 10ல் அமர்றார். 10ல் குரு வந்தால் பதவிக்கு இடர், 10லே அந்தணன் தனித்து நிற்க பதவி பறிபோகும், அதாவது வேலை போகும் அப்படிங்கிறதுலாம் பாடல்கள் உண்டு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே 10ஆம் இடத்துல ஒரு வலுப்பெற்ற கிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமான அமைப்பும் கூட. சரிங்களா? அது ஒர்க்கில் ப்ரெஷர் பண்ணும், அவ்வளோதான். நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். முதல்ல எங்கே நன்மைகள்ங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? அன்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் மேலோங்குகிற அற்புதமான காலகட்டம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அதே போல் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க இருப்பீங்க இல்லையா, புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். ஏற்கனவே 6ஆம் இடத்துல சனி அமர்ந்து 11ஆம் இடத்துல கேது அமர்ந்து உங்களுடைய பொருளாதார தொழில் நிலைகளை அப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? கூடுதலாக 10ஆம் இடத்திற்கு வருகின்ற இந்த குரு பகவான் உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழிலில் எதிரி தொந்தரவுகளை வென்று காட்டுவது, போட்டிகளை வென்று தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, இந்த அமைப்புகளில் பலமாக இருக்கிறார். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தொழில் உத்தியோக அமைப்புகள் விருத்தி பெறும். நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கையில் எப்பவுமே ஒரு பண நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா இப்போ போய் அழுத்தம் கொடுத்து கேட்கலாம், வந்துடும். அது தொழில் முறையில் வர வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொடுத்த பணம் வர வேண்டியதாக இருக்கலாம். எந்த பணமாக இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து கேளுங்க, வந்து சேர்ந்துடும். ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. அதே போல் குடும்பத்திலையும் சுப நிகழ்வுகள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நல்லபடியாக முடிஞ்சிடும். ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிங்க. சரிங்களா? இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நல்ல முறையில் மேன்மை பெறுகின்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். சொத்து சேர்க்கை, சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை, பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான முக்கிய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குங்க. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன துலாம் ராசிக்கார குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய தாயாருக்கு நல்ல மேன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கடன் தொந்தரவு குறையும். தொழிலில் இருந்து வந்த தொழில் சார்ந்த கடன்கள் குறையும். பொதுவாகவே பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சு போகிற காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம். உறவுகள் சிறக்கும். இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நன்மை.